தலைவர் 173 திரைப்படத்திலிருந்து சுந்தர் சி அவர்கள் விலகினது எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன கதை பிடிக்குதோ அதை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் முதலீட்டாளன். என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிச்ச கதையை பண்ணுறது தான் எனக்கு வந்து ஆரோக்கியம். அதனால் அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். புது டைரக்டராக இருந்தாலும் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது. கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்தார். அதை தொடர்ந்து இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை வடிவில் சூப்பராக எழுதியிருக்கார் ஒரு விஷயம். இந்த இஷ்யூ பற்றி என்னென்னா, சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இந்திய கலையுலகின் இருபெரும் ஆளுமைகள். அவர்கள் இணைவது இயங்குவது என்பது அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் ஆற தழுவிக்கொள்வது போன்றது. அவர்கள் தொட்டது துலங்கவே செய்யும். இயக்குனர் சுந்தர் சி விலகியது ஒரு விபத்தல்ல, திருப்பம். அதில் யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம். வளைந்து செல்லும் நதி ஒரு திருப்பத்திற்கு பிறகு வேகம் எடுக்கும் என்பதே விதி. மாற்றம் ஒன்றே மாறாதது. அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் பாடல் எழுதுகிற வரைக்கும் இயக்குனர் வசந்த் உடன் இருந்தார். ஏதோ ஒரு சூழலில் அவர் விலக நேர்ந்தது. 48 மணி நேரத்திற்குள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன் இன்னொரு சிஷ்யன் சுரேஷ் கிருஷ்ணாவை இயக்குனராக்கினார். அது ரஜினி வரலாற்றில் தடம் பதித்த படமாயிற்று. இந்த மாற்றமும் அப்படி ஒரு வெற்றியை எட்டலாம். குழப்பம் கொடிகட்டும் இந்த பொழுதில் இருபெரும் கலைஞர்களுக்கும் நாம் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த கலைஞர்கள் அவர்கள். தொடருங்கள் தோழர்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சூப்பராக 2 பேரோடையும் சேர்ந்து தான் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவையும் அந்த பதிவோடு சேர்த்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன ஒரு நமக்கு ஒரு நம்ம வரவேற்கக்கூடிய விஷயத்தில் என்னென்னா, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த படத்தில் சம்மந்தப்படலை இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல் படி. இதுக்கப்புறம் கமிட் ஆவார் இல்லையாவது நமக்கு தெரியல. ஆனால் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத வைரமுத்து அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி கருத்து சொல்லியிருக்காரு. அதுவும் தன்னுடைய பாணியில் கவிதை வடிவத்தில். இந்த நேரத்தில் இதை பார்த்து யாரும் நீங்கள் சந்தோஷம் அடையாதீங்க. ஏன்னா இப்போ இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சில பேர் என்னென்னவோ சுந்தர் சி அவர்களை கண்டபடி பேசுகிறதா இருக்கட்டும், குஷ்பு அவர்களை மோசமாக ஆபாசமான விமர்சனங்களால் பேசுகிறதா இருக்கட்டும் சமூக வலைதளங்களில், அதுக்கு குஷ்பு அவர்கள் வந்து பதிலடி கொடுக்குறது, இல்லை எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே இப்போ என்னென்னா, சுந்தர் சி அவர்கள் இந்த ப்ராஜெக்டை விட்டு போனதில் பல பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இதில் அது என்ன சந்தோஷம், இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது அவங்களுங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வன்மமாக என்னன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து இப்போ பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே விஷயத்தை தான் வைரமுத்து அவர்களும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை படத்தில் எப்படி வசந்த் அவர்கள் டைரக்டராக இருந்து அதுக்கப்புறம் மாறி அந்த படம் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பண்ணி மிகப்பெரிய ஒரு வெற்றியாச்சோ, அதே மாதிரி ஒரு வெற்றியை இந்த படமும் எட்டுங்கிறது நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதை தான் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய கவிதை நடையில் ரொம்ப அற்புதமாக வந்தேண்டா பால்காரம் பாட்டு வரைக்குமே கூட டைரக்டராக இருந்தவர் வசந்த். அதுக்கு பிறகு சுரேஷ் கிருஷ்ணா மாறினார். அது மாதிரி ஒரு வெற்றியை இதுவும் எட்டலாம் அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் தொடருங்கள் தோழர்களே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு கேட்டதாக இருக்கட்டும். அதனால் சுந்தர் சி அவர்கள் விலகுனது வந்து ஒரு திருப்பம் தான். அப்போ இதில் வந்து துக்கப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. இதில் வந்து எதுவும் நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்காரு தன்னுடைய அந்த பதிவு மூலமாக, அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் நீங்கள் வைரமுத்து அவர்களுடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ இந்த பதிவு அதிகமான பேருக்கு பகிர மறந்துடாதீங்க. இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.